ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மோட்டோ வ்ளாகிங் வீடியோஸ் போட்டு. இப்போ பெருசாக நம்ம வெளியே எங்கேயும் ட்ராவல் பண்ணுறது இல்லை. நம்ம GoPro என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தா புதுசாக ஒரு ஃபியூச்சர் ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன், பிஃபோரே இருந்திருக்கு. பட் நான் தான் கவனிக்காமல் இருந்தேன். ஸோ என்ன ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுவோம்ல கூகுள் அசிஸ்டன்ட், அப்புறம் சீஸ்டன் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி GoProலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சார் லைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி போகலான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதோட ஃபைனல் அவுட்புட் ரிசல்ட் இதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் தப்பான கமெண்ட் தான் சொன்னேன். GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங் தான் சொன்னேன், பட் இருந்தாலும் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ GoPro ஸ்டார்ட் ரெக்கார்டிங் என்னடா இது உல்டாவாக இருக்குது. இப்போது கரெக்டான கமெண்ட் சொல்லி பார்ப்போமா? GoPro ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? நாங்கள் செகண்ட் ஓடுது தெரியுதுன்னு நினைக்கிறேன். GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங் ஒர்க் ஆகுதுங்க. GoPro டேக் ஃபோட்டோ. ஃபோட்டோ எடுத்துருச்சுங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. GoPro ஆஃபில் இருக்கப்போ அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸும் தெரியாது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஆனில் இருக்கப்போ தானே ரெஸ்பான்ஸ்லாம் தெரியும். ஸோ இப்போ GoPro ஆஃப் பண்ண சொன்னால் ஆஃப் ஆயிரும், ஆன் பண்ண சொன்னால்